நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே உலகமெங்கும் காணப்படுகிற பல்வேறு சூழல்களை நாம் பார்க்கும்போது காலம் சமீபமாயிற்று என்பதை நாம் உணர முடியும். பல நாடுகளில் யுத்தம் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதம் சொல்வதை போல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நாம் இன்னமும் தேவனை தேடாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு இருப்போமானால் நாம் இழக்கப்பட்டவர்களாகி விடுவோம். சங்கீதம் 14 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28:9 தாவீது சாலமோனை நோக்கி, என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று தன்னுடைய குமாரனுக்கு தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நாம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. புதிய ஏற்பாட்டிலே குருடனாயிருந்த பிச்சைக்காரன் இயேசு போகிறதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கத்தி கூப்பிட்டான். இயேசு அவனிடத்தில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொன்னபோது, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவர் பின்னே போனான். பாருங்கள், இனி அவன் பிச்சைக்காரன் இல்லை. அல்லேலுயா. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பிரியமானவர்களே, காலத்தை வீணாய் கழிக்காமல் இப்பொழுதே அவரை நோக்கி கூப்பிடுவோம். இரட்சணியத்தின் மகிழ்ச்சியை ஆனந்தமாய் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.